ஏற்கனவே கடந்த 60வது பாடத்தில் நாங்கள் கூறினோம், இரண்டே இரண்டு ஆடை இருக்கக்கூடிய ஒருவர் ஒன்றில் நஜிஸ் பட்டிருக்கக்கூடிய நிலைமையில் இஜ்திஹாத் என்ற முயற்சி செய்தும் கூட சுத்தமானது எது என்று அறிந்து கொள்ள முடியாமல் தடுமாற்றம் அடைந்தால் அவருடைய ஆடையை கழுவிக்கொள்ள முடியாத பட்சத்தில் சல்லா ஆரியன் வ ஆத நிர்வாணமாக தொழுதுவிட்டு அந்த தொழுகையை மீட்ட வேண்டும். இன்றைய மஸ்அலா, இரண்டு ஆடையையும் கழுவிவிட்டால் அவருக்கு அந்த நேரத்துக்குரிய தொழுகையை தொழுவதற்கு ஆடை இல்லாமல் போய்விடும். அதனால் எதில் நஜிஸ் பட்டிருக்கின்றது என்கிறதனை ஏதோ ஒரு முறையில் இஜ்திஹாத் செய்து கழுவுவதற்கு முடிந்தால் கழுவிவிட வேண்டும். இவ்வாறு எந்த ஆடையில் நஜிஸ் பட்டுவிட்டது என்று கருதி அவர் கழுவினாரோ, ஓரளவேனும் அந்த உடுப்பை உலர்த்தியதன் பின்னால், காய வைத்ததன் பின்னால் அதனையும் அணிந்து கொண்டு ஒரு விடுத்தம் அந்த தொழுகையை தொழ வேண்டும். எதனை சுத்தமென்று நினைத்து கழுவாமல் வைத்திருந்தாரோ அந்த ஆடையும் அணிந்து கொண்டு ஒரு விடுத்தம் தொழ வேண்டும். இவ்வாறாக ஒரு தொழுகையை இரண்டு விடுத்தங்கள் தொழவார். வலவ் ஸல்லா பிலஜ்திஹாதின் ஃபி குல்லி ஸௌபின் மர்ரத்தன் லம் தஸிஹ. இஜ்திஹாத் செய்யாமலே இரண்டு ஆடையும் அணிந்து கொண்டு ஒவ்வொரு விடுத்தமாக தொழுதாலும் கூட நிறைவேற மாட்டாது, சிஹத்தாக மாட்டாது. காரணம், அதில் ஏதேனும் ஒரு ஆடையிலே நஜிஸ் இருக்கத்தான் செய்கின்றது. இவருக்கு ஒரு முடிவு எடுத்துக்கொள்ள முடியாததின் காரணமாக இஜ்திஹாத் செய்யாமல் தொழுத அந்த தொழுகை நிறைவேற மாட்டாது. இன்றைய இந்த பாடத்தில் இரண்டாவது மஸ்அலா, வலவ் ஹஃபியத்தின் நஜாசத்து ஃபி ஃபலாத்தின். ஒரு முற்ற வெளியிலே ஓரிடத்தில் நஜிஸ் இருக்கிறது, எந்த இடத்தில் குறிப்பாக இருக்கிறது என்கிறதனை தேடிக்கொள்ள முடியவில்லை, அறிந்து கொள்ள முடியவில்லை என்றிருந்தால் சொல்லா ஹைசு ஷாஅ, அந்த முற்றவெளி பூமியில் அவர் விரும்பிய இடத்திலே தொழுவார். மூன்றாவது சட்டம், அவுஃபி அர்தின் சகீரத்தின் அவுஃபி பைத்தின் வஜப கஸ்லுல் குல்லி. முற்றவெளி அல்லாத ஒரு சிறிய பரப்புள்ள பூமியாக இருந்தால் அல்லது ஒரு வீட்டிலே நஜிஸ் இருந்திருந்தால் அந்த பூமி அல்லது அந்த வீடு அனைத்தையும் கழுவது வாஜிப். நாலாவது மஸ்அலா, வலவ்ஷ்தபஹ பைத்தானி இஜ்தஹத. இரண்டு வீடுகள், இரண்டிலையும் நஜிஸ் இருக்கிறது என்றாலும் சீரான முறையிலே அறிந்து கொள்ள முடியவில்லை. இஷ்திபா ஆகின்றது, சந்தேகத்தை உருவாக்குகிறது. இப்பொழுது இஜ்திஹாத் முயற்சி செஞ்சு ரெண்டு வீட்டில் ஒரு வீட்டிலே தொழுவார். இஜ்திஹாத் செய்யாமல் தொழும் பட்சத்தில் அந்த தொழுகை சிஹத்தாக மாட்டாது. வலா தஸிஹு ஸலாத்து ஃபி மக்பரத்தின் அலிம நபுஷுஹா வஹ்திலாத்துஹா பி ஸதீதில் மௌத்தா. நமக்கு தெரியும், கபுரறைகளிலே தோண்டி தோண்டி மையத்துகளை அடக்கம் செய்வார்கள். அவ்வாறு தோண்டப்பட்ட கபுரறைகளில் மௌத்தானவர்களின் ஒக்கியிலந்த பகுதிகள் கலக்கப்பட்டிருக்கும். அப்படியான மக்பராக்களிலே, கபறுகளிலே தொழுவது கூடாது. அந்த தொழுகை சிஹத்தாகவும் மாட்டாது. மாறாக அந்த தோண்டப்பட்ட மண்ணுக்கும் தொழுகையாளிக்கும் மத்தியில் ஏதேனும் ஒரு திரை இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். என்றாலும் கபுரறைகளிலே தொழுவது மக்ரூ என்பதனையும் நாம் விளங்கி கொள்ள வேண்டும். தோண்டப்பட்டு மௌத்தாக்களின் தெரித்தவைகள், உக்கி இழந்தவைகள் மண்ணோடு கலக்கப்படாத கபுரறையாக இருந்தால் அவ்விடத்திலே தொழுவது மக்ரூ ஆக்கப்படும். தொழுதால் தொழுகை சிஹத்தாகவும் ஏற்றுக்கொள்ளப்படும்.